நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மற்ற மாதங்களில் இல்லாமல் குறிப்பிட்ட ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மலக்கை இந்த பூமிக்கு அனுப்புவதாக இருந்தால் அல்லாஹுவிடத்திலே இந்த ரமலானுடைய மாதத்தின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரிலே ஏறுகிறார்கள். அந்த மிம்பரினுடைய முதல் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது படியிலே ஏறுகிறார்கள். இரண்டாவது படியிலே ஏறும் ஜிப்ரீல் வந்தார். 3 துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார், யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தும் அந்த பெற்றோர்களின் மூலமாக சுவனம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார். நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக கேட்டார், யார் என்னுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார். நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார், யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமடையட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று கேட்டார். நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து தான் ஆமீன் கேட்டதாக சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், எப்படியான துஆ அது. நாம் ஒருவரை இந்த உலகத்திலே நாம் ஒருவரின் மூலமாக பாதிக்கப்படும் பொழுது சாதாரண நேரங்களில் நாசமடைவாயாக என்று சொல்ல மாட்டோம். சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு சாபமிட மாட்டோம். ஆனால் ஒருவரை பார்த்து நீ நாசமடைவாயாக என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பினுடைய தீவிரம் இருக்குமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரமலான் மாதத்தை கொடுத்து அந்த ரமலான் மாதத்திலே நுழைவதற்கான ஆற்றலை கொடுத்து அங்கே செய்யக்கூடிய இபாதத்துக்கான ஆரோக்கியத்தை கொடுத்து அவன் அப்படி எல்லாம் அவனுக்கு கொடுத்தும் கூட அவன் தொழவில்லை என்று சொன்னால், அவன் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால், அவன் தர்மம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த மாதத்திலே அவன் இறையச்சம் பெறவில்லை என்று சொன்னால் அவன் நாசமடையட்டும், அவருடைய மூக்கும் மண்ணை கவ்வட்டும் என்று சொன்னார்கள். உள்ளத்திலே கொதித்து சொன்னார்கள், கொந்தளிப்பிலே சொன்னார்கள், முகம் சிவந்து சொன்னார்கள்.